எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் என்னென்னா ஆர்பிஐ அசிஸ்டன்ட். ஸோ நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் லாஸ்ட்டாக ஆர்பிஐ அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அண்டு கண்டிப்பாக மார்ச்க்குள்ளே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ February 16 நியூஸ் பேப்பரில் அந்த கட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க ஆர்பிஐ. அதுக்கான அஃபிஷியல் நியூஸை வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ February 16 நியூஸ் பேப்பரில் வரப்போகுது. ஸோ அதை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும், எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர்பிஐ அசிஸ்டன்ட் கிளியர் பண்ணுறதுங்கிறது அதாவது என்ன சொல்கிறது, மற்ற எக்ஸாம்ஸை விட எல்லாத்துக்கும் அதாவது எஸ்பிஐ ஒரு பிராண்ட்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் ஆர்பிஐ. அதாவது எஸ்பிஐ விட இட்ஸ் பெட்டர் ஆர்கனைசேஷன். ஏன்னா எல்லா பேங்க்குக்கும் பேங்க்கு ஆர்பிஐ தான். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மெயின் அதாவது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது தான் மேட்ரு. நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் மெயின்ஸ் கிளியர் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஃபிலிம்ஸில் தான் ஏகப்பட்ட பேர் அவன் ஃபில்டர் பண்ண போகிறான். கிளியரிங் ஃபிலிம்ஸ் இஸ் நாட் ஈஸி திங். அதாவது எக்ஸாம் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் தான் மேட்ரு. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இங்கிலீஷில் வீக்காக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் தான். ஸோ இங்கிலீஷை தயவு செஞ்சு அப்கமிங் மந்த்தை யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படிங்கிறத பார்க்கணும்னா இங்கே வாங்க. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பாருங்கள். லாஸ்ட் இயர் சென்னை கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 95, ஓபிசிக்கு 94.5. அப்படின்னா நீங்கள் மற்ற 2 செக்ஷனில் 35 எடுத்தாலுமே இங்கிலீஷில் 25 மார்க் எடுத்தால் மட்டும் தான் ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஆல்சோ ஓபிசி கேட்டகரி பாருங்கள் 99.45. ஸோ நீங்களுமே 24.5 எடுக்கணும். ஸோ கிளியரிங் த ஃபிலிம்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கு இங்கிலீஷில் ஆனால் எக்ஸாம் நீங்கள் நினைக்காம டஃப்பாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈவன் அரபிக்கில் இருக்க ஃபிலிம்ஸை விட ஈஸியாக இருக்கும். சேம் லெவல் தான், அரபிக் லெவலே போட்டிருக்கும், அப்படி தான் அதுவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அக்யூரசி ரொம்ப விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இது. தென் மெயின்ஸ் கட் ஆஃப் பாருங்கள். ஸோ மெயின்ஸ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சென்னை அகைன் 120.75 அண்டு ஓபிசிக்கு 188.5. இதுதான் ஃபைனல் கட் ஆஃப். ஆனால் இது ஃபைனல் கட் ஆஃப் கிடையாது, இது வந்து மெயின்ஸ் கட் ஆஃப். ஏன் மெயின்ஸுக்கு அதாவது 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து அகைன் அவன் எல்பிடி கூப்பிடுவான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எல்பிடி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் வரும். அதோட கட் ஆஃப் வந்து இதை விட கூட தான் இருக்கும். இது வந்து மெயின்ஸ் கட் ஆஃப், நாட் ஃபைனல் கட் ஆஃப். இதை விட ஃபைனல் கட் ஆஃப் கூட தான் இருக்கும். இது வந்து மெயின்ஸ் கட் ஆஃப் தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ பேட்டர்ன் வாங்க. ஃபிலிம்ஸ்க்கு எப்பயும் போல தான். ஆனால் மெயின்ஸ்க்கு பாருங்கள், ரீசனிங், இங்கிலீஷ், நியூமெரிக் எபிலிட்டி, அவேர்னஸ் அண்ட் கம்ப்யூட்டர். ஸோ எக்ஸாக்டாக இப்போ நீங்கள் ஒன்று அட்டன் பண்ணீங்களா அரபிக்கில் இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு இது என்னென்னா அரபிக்கில் இருக்குது சேம் பேட்டர்ன். ஆனால் இதில் ஒன்று என்ன, அரபிக்கில் வந்து ரீசனிங் அண்ட் குவான்ஸுக்கு 1.5 மார்க். பட் இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டருக்கு 40க்கு 40. ஸோ கம்ப்யூட்டர் ப்ளே எ மேஜர் ரோலுங்க. ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், இந்த மூணுமே ப்ளே எ மேஜர் ரோல். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் மற்ற மூணுமே வந்து மற்ற 2 ரீசனிங் அண்டு குவான்ஸ் எல்லாருமே ஒரு நல்லாவே பண்ணிடுவாங்க. இந்த கம்ப்யூட்டர்லேயும் யார் கம்ப்யூட்டர்லேயும் இங்கிலீஷ் நல்லா ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அவங்களால ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போயே நான் சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இயருமே கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 130 கிட்ட தான் வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 120 மேலே தான். நீங்கள் 130 எடுத்தால் மட்டும்தான் அது வந்து சேஃப் ஸ்கோர். இந்த ஆர்பிஐ பொறுத்தவரை மெயின்ஸில் நான் சொல்கிறேன். ஃபிலிம்ஸில் வந்து வேகன்சி வரட்டும், அதை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். லாஸ்ட் வரைட்டும் வேகன்சி ரொம்ப கம்மினால ஓகே. ஆனால் ஃபிலிம்ஸுமே கண்டிப்பாக 90+ நீங்கள் எடுத்து தான் ஒரு வழியே கிடையாது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸாம் லெவல் ஈஸியாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? எக்ஸாம் லெவல் ஈஸி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் நம்ம அக்யூரசி இருக்கணும்ல, அது மேட்ரு. தென் மெயின்ஸ்னு போகிறீங்கன்னா கண்டிப்பாக 130+ நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் சேஃப் ஸ்கோர், இல்லாட்டி சேஃப் ஸ்கோர் கிடையாதுங்க. நான் இப்போயே சுயராக சொல்லிடுறேன். ஏன்னா காம்படிஷன் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இதை வந்து ஐபிஎஸ்பிஓ எழுதுகிறவங்க, ஐபிஎஸ்பிஓ கிளியர் பண்ணவங்க, எஸ்பிஐபிஓ கிளியர் பண்ணுவாங்க, ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்க கூட இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. எஸ்பிஐபிஓவில் இருக்கிறவங்க கூட இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு வர நினைப்பாங்க. அதனால் காம்படிஷன் ஒரு ஹெவியான விஷயந்தான். ஸோ இது பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபிலிம்ஸ் பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. நீங்கள் ரீசனிங் குவான்ஸ் 35 போட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்ளிகேஷன் தரேன்னா தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஃபிலிம்ஸில் நீங்கள் 35 போடலன்னா யூ கேனாட் என்ன சொல்கிறது. ஏன்னா இங்கிலீஷில் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க 30 அடிச்சிடுவாங்க. நம்ம இங்கிலீஷில் வீக் வருதுன்னா அந்த ஸ்கோரை மேனேஜ் பண்ணுறது குவான்ஸ் தான் நம்ம பண்ண முடியும். அதனால் ஃபிலிம்ஸில் வந்து அதாவது நான் தான் சொல்ல, இப்போ டஃப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஓரளவு பயப்படலாம்.
ஈஸி, ரொம்ப சிங்கிள் லைனில் தான் இருக்க போகுது அப்ளிகேஷன்ஸ்லாம். ஓகேங்களா? அப்படிங்கும்போது இதை நீங்கள் போடுற அளவுக்கு உங்கள் எபிலிட்டியை இந்த 2 மந்த்தில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 1. தென் இங்கிலீஷுமே ஈஸியாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த ஈஸியான லெவலில் எப்படி நம்ம 25+ அக்யூரேசியாக போடலாம். உங்களால் 30 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியும், அப்படி தான் இங்கிலீஷ் இருக்கும். ஆனால் அதில் நீங்கள் அக்யூரேசியாக போடுறீங்கிறது தான் மேட்ரு அங்கே. ஸோ அதனால் இதையும் ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெயின்ஸுக்கு டைம் இருக்கும், அதில் ப்ராக்டிஸ் பண்ணாலே எனாஃப் தான். ஸோ ப்ரிலிம்ஸுக்கு இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், டேட் வரட்டும்லாம் உட்காந்து எடுத்தீங்கன்னா வேலை கேட்காது. ஏன்னா காம்படிஷன் அந்த மாதிரி இருக்கும். ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரை ஈஸியாக தான் இருக்க போகுது. ஸ்பீடு வித் அக்யூரசி மேட்டர். ஸோ அதனால் அந்த லெவலுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மெயின்ஸ் பொறுத்தவரை கம்ப்யூட்டர் மேஜர். ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரில. பட் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இப்போ ஆர்ஆர்பி கிளர்க்கில் எப்படி கேட்டான், இதே மாதிரி தான் கேட்க போகிறான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, இவ்வளோ தான் வரும் அப்படிங்கும்போது நம்ம மற்ற செக்ஷனை தான் வந்து நம்ம வந்து எப்படியாவது ஃபோக்கஸ் பண்ணி ஸ்கோரை பூஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா கம்ப்யூட்டர் மெயின். நான் வீடியோ கம்ப்யூட்டர் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஓகேங்களா? ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எம்சிக்யூ நான் வந்து அப்கமிங் நான் கொண்டு வரேன். எம்சிக்யூ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் மெயினுங்க. கண்டிப்பாக நீங்கள் கம்ப்யூட்டர் மார்க் எடுத்து ஆகணும் 30+. ஓகேங்களா? தென் ரீசனிங்கில் நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க ஈஸியாக இந்த எக்ஸாம் அவங்களுக்கு தாங்க ரொம்ப இந்த என்ன சொல்கிற சுலபமாக க்ளியர் பண்ணுவாங்க அவங்க தான். ஏன்னா மற்ற செக்ஷன்லாம் அவங்க கொண்டு வந்துட்டாலே போதும். பட் நம்ம வந்து இங்கிலீஷை கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அவங்க அப்படி கிடையாது. அவங்க குவான்ஸில் எல்லாருமே ஆவரேஜ் தான் இருக்க போகிறாங்க. ஓகேங்களா? தென் ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அண்டு நான் இம்பார்ட்டண்டாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னென்னா மெயின்ஸை பொறுத்தவரை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் கொடுத்துருக்கானா, வெயிட் நான் சொல்கிறேன். 40% மார்க் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். செக்ஷனல் கட் ஆஃப் ஜென்ரல் அவேர்னஸ் எவ்வளோ வருது தெரியுமா? 14. எல்லாத்துக்குமே 14 மார்க்கு வந்து ஐ திங்க் இதில் எங்கே ஆக்சுவலி கொடுக்கல, 14 தான் நினைக்கிறேன். 40% இல்லை வந்து 14 மார்க்கான்னு தெரில. மினிமம் செக்ஷனல் கட் ஆஃபே எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் 14+ எடுத்தால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, ஜிஏ இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி. ஸோ ஜிஏல வந்து 10 மார்க் எடுத்தாலாம் கிளியர் பண்ண முடியாது. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ஐ திங்க் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் சொல்கிறேன். மினிமம் மார்க்கே கட் ஆஃப், மினிமம் செக்ஷனல் கட் ஆஃபே 14 தான் இருக்கும் ஆர்பிஐக்கு, எல்லா இதுக்குமே. ஓகேங்களா? ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸ் அதனால் வந்து நம்ம ஒரு 10 மார்க் எடுத்தால் போதும் அப்படிலாம் நினைக்கிறாதீங்க. ஜென்ரல் அவேர்னஸில் 14 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் ஈவன் தோ ஃபைனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணாலுமே ஜென்ரல் அவேர்னஸில் 14 மார்க் எடுக்கலாம் நீங்கள் கிளியர் பண்ண முடியாது இந்த எக்ஸாம் பொறுத்தவரை. ஸோ அதனால் ஜென்ரல் அவேர்னஸை இப்போ இருந்தே பார்த்துக்கோங்க. மெயின்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்க்கலான்ட்டு இருக்காங்க. இப்போ வந்து டெய்லி படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ மற்றபடி எக்ஸாம் லெவல் ஈஸியாக தாங்க இருக்கும். ஆர்ஆர்பி கிளர்க்கு எப்படி போயிட்டு வந்தீங்க அதே லெவல் தான் இருக்க போகுது மற்ற எல்லாமே. ஸோ சிமிலர் டு ஆர்ஆர்பி கிளர்க்கு தான். பட் இங்கே வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பிளேயர் ரோல். ஆர்ஆர்பி கிளர்க்கில் கம்ப்யூட்டர் 20 மார்க்னால் பெரிய லெவலில் ரோல் கிடையாது. பட் இங்கே ரோல் இருக்குது. அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கில் பொறுத்தவரை செக்ஷனல் கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். இங்கே கண்டிப்பாக 14 மார்க் நீங்கள் எடுத்தாகணும் ஜென்ரல் அவேர்னஸில். இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. அது எல்லா செக்ஷனுக்கும் பொதுவாக தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான். ஸோ எப்படி படிக்கிறது அப்படிங்கிற நான் சொல்லிட்டேன். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. ஆர்ஆர்பி கிளர்க் மார்க் இருக்கும் உங்கள்கிட்ட, அந்த மார்க் எடுத்து இப்போ இருந்து போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறவங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஆர்ஆர்பி கிளர்க்கோட ரீசனிங் கான்செப்ட் எடுத்து போட்டுக்கோங்க. பட் இங்கிலீஷ் வந்து பேரில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஈஸியாக தான் இருக்க போகுது. ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணி மார்க்கை மிஸ் பண்ணி அக்யூரேசி மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஈஸியாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ரீடிங் பண்ணுங்கள், அப்போ தான் இங்கிலீஷ் வரும், ஃபாஸ்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இது போக ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள், நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.